அது மட்டும் இல்லாம என்ன வருகின்ற 7ஆம் தேதி செலவடையில நம்மளுடைய நாடகம், அதாவது சத்தியாவதிகளை ஏற்கனவே சத்தியாவதி கல்யாண நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறோம். 7ஆம் தேதி இன்று வந்தது போல்
மந்தாரை தேவி. சைலன்ட் சைலன்ட் சைலன்ட். ஐயா மனைவி நீ கட்டி சேர்ந்தால் தலை 1000 சுக்கா வெடிச்சு போயிரும் அப்படி என்று சாபம் கொடுத்தார் அமுதந்த மகா முனிவர். தந்தை பாண்டு மன்னனுக்கு. ஆமா, ஏன்னா பாண்டு மகாராஜன் சாபத்தை என் தந்தையார் பெற்று ஆரணியமான வனத்தில் அங்கேயே தங்கி இருந்தாங்க. தங்கி எதனால சாபம் வந்தது, என்ன காரணம் தெரியுமா? என் தந்தையார் பாண்டு மகாராஜன் வேட்டையாட போகும்பொழுது என் தாயார் மந்தார தேவியும் நானும் கூடவே எங்களுக்கோ பிள்ளைகள் இல்ல, நம்மளுக்கு குழந்தை இல்லாத எங்களுக்கு உங்களோட வந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லி என் தந்தையோடு சேர்ந்து என் தாயார் மந்தாரை தேவியும் ஆரணியமான வனத்துக்கு போனாங்க. 2 புள்ளிமான்கள் அங்க துள்ளி விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த மான் மீது ஆசையா இருக்குது எனக்கு, அந்த மானை பிடிச்சு கொடுங்க சுவாமி அப்படி என்று என் தந்தையார் பாண்டு மகாராஜன் இடத்துல கேட்க, மனைவி ஆசைப்பட்டதுனால மனைவிக்கு நம்ம பிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி அந்த மானை துரத்தி போனார். மானு கைக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு ஒரு கையிலே அம்பு, ஒரு கையிலே ஆமா எடுத்து அந்த மான் மீது அடித்தார். அந்த மான் மீது அந்த அம்பு போய் தச்ச உடனே அந்த மானாக இருந்தது திடீரென்று சுயரூபமானது. சுயரூபம் ஆனாக இருந்தது புனிதனா ஆனந்தம் சொல்றீங்க. அமரந்த மகாமுனிவர் அவரோ முனிவர். ஆமா, அவருடைய மனைவியோடு மான் உருவத்துலதான் புணர்ச்சி அதிகமா இருக்கும், காமங்கள் அதிகமா இருக்கும். அப்படி என்பதற்காக மான் உருவத்துல இருவரும் ஒண்ணு சேர்ந்து இருப்பது தெரியாம என் தந்தையார் பானத்தை போட்டு உயிர் போக சமயத்துல அமுதந்த மகாமுனிவர் சுயரூபமாகி, அடே பாண்டு மகாராஜனே, நீ நாங்க இருவரும் சேரும் பொழுது என் மனைவியை சேராமபடிக்கு என் மீது வானத்தை இட்டு என்ன மடிக்க போற, அடிச்சுட்ட. அதனால இப்ப என் மனைவியை கட்டி சேராம எப்படி நான் ஆண்டு மடிகிறனோ அதே போல நீ உன் மனைவியை சேர்ந்தீனா அறுத்துக்கிட்டு செத்து போயிரு. எவ்வளவு அடி உத வாங்கினாலும் அவ்வளவு சேராத சேர்ந்தினாலும் 1.5 மணி நேரம் தான். அப்படியே பண்ண நீ முன்னாடி அங்க சொன்னது கம்முனரி இருக்கு நேரம் அங்க சொன்னது அப்படி. அங்க முடிவு வந்து பாண்டு பண்ண மனைவியை சேர்ந்தா உன் தலை 1000 சுக்கா வெடிச்சு போயிருந்து அமுதந்த மகாமுனிவர் சாபத்தை கொடுத்து சாபத்தை பெற்று நகரத்துக்கு போக மனம் இல்லாம என் தந்தையார் அங்கேயே தங்கினார் ஆரணியமான வனத்துல. ஒரு நாள் ஒரு தினத்துல என் தாயாரும் தந்தையாரும் தனிமையில இருக்கும் பொழுது என் தந்தையாருக்கு காம மீறி அமுதந்த மகாமுனிவர் கொடுத்த சாபத்தை மறந்து தாயார் மந்தார தேவியை கட்டி சேர என் தந்தையாருடைய சிரமோ 1000 சுக்கா வெடிச்சு மாண்டு போனாரடி. சந்தன கட்ட குங்குமம் கட்ட வெட்டி தகனம் செய்யும் பொழுது நம்மளாலதான் நம்ம புருஷனுடைய உயிர் போச்சு அப்படின்னு என் தாயார் மந்தார தேவியும் உடன்கட்டை ஏறி விட்டார். எரியும் நெருப்புல ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்தா அந்த விந்தாச்சரம் எங்க இருக்கும், கருவறையில இருக்கும், கருவுல இருக்கும். ஆமா, என் தந்தையாருடைய சிரம் வெடிச்சு போனாலும் அவருடைய விந்தாச்சாரமாகப்பட்டது என் தாயுடைய கருவுல இருந்தது, கர்ப்பப்பையில இருந்தது. என் தாயாரும் தாயாருடைய கருவறையில் இருக்கும்போது என் தாயார் உடன்கட்டை ஏறினார்ல, உடல் வேக வேக கற்பப்பை வெடித்து என் தந்தையாருடைய விந்து வானலோகத்துல பீச்சி அடித்தது. அப்படி அடித்த உடனே இது பாண்டு மகாராஜனுடைய விந்தாச்சரம் வீணாக கூடாதுன்னு சொல்லி என்ன செய்தார், சங்குனால ஏந்தி கண்ணன் பரமாத்மன் சங்குனால ஏந்தி சமுத்திர ராஜனிடத்துல வளர்ப்பு பிள்ளையாக என்ன ஒப்படைத்தார்.
வளர்ப்பு பிள்ளையாக ஒப்படைச்சு எங்க நான் இரவில தான் இப்படி பெண்ணா இருப்பேன், பகல்ல சங்கு பூச்சியா சங்குக்குள்ள இருப்பேன். இப்படி நான் வாழ்ந்து வளர்ந்து இரவிலே பெண்ணாக நான் இப்படி வரும் பொழுது அடியே நான் எப்படி கல்யாணம் பண்ண தெரியுமா? நான் கூட்டிட்டு ஓடித்தான் கல்யாணம் பண்ணேன். அதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே. இல்லடி லவ், காதல் காதல் பண்றோம். அங்க காதல பண்ணா தோல் மேல உட்காந்துருக்கா. இல்லடி நாங்க நந்தவனத்துல வந்து அங்க திரிவேன் நைட்ல. அப்ப அவரு வந்தாரு. அவரு யாரு? அவரு இவரா? அவரு வந்தா இவரு தான் போந்துக்கிறாரு. போர்மன்ன மகாராஜன் அங்க வந்தார் வேட்டைக்கு. வேட்டையாடிட்டு அங்கேயே தங்கி இருக்க அவர் என்ன பார்க்க, நான் அவரை பார்க்க, அவர் என்னை பார்க்க. அப்படி நாங்க எங்களுடைய வாழ்க்கை வரலாறு கல்யாணம் நடந்தது. நானும் என் புருஷனும் நாங்க இல்லம் சுகத்திலேயே ஈடுபட்டு எனக்கென்று ஒரு பிள்ளை அல்லிமுத்து. அல்லிமுத்துன்னு மகன் பிறந்து ஆரவல்லி கோட்டையை அகல்மார்கள் தீர்ப்பதற்காக ஆரவல்லி வைக்கக்கூடிய பந்தயத்தை ஜெயம் பெற அனுப்பி வச்சிருக்கிறேன் என் பிள்ளைய. ஆனா என் பிள்ளை அனுப்பி வச்சாலும் என் புருஷன் காட்டுக்கு போனா 6 மாசம் வேட்டையாடுவாரு. வீட்டுக்கு ஊருக்கு வந்துட்டா 6 மாசம் இங்கே தான் இருப்பாரு. என் புருஷன் போகும்போது சொல்லிட்டு போனாரு, பையனை பத்திரமா பாத்துக்கா, நான் வேட்டையாட போய் வருகிறேன் கண்ணேன்னு சொல்லி என் புருஷன் போய் இப்ப 6 மாசம் ஆயிடுச்சு. இப்ப நாட்டுக்கு வரக்கூடிய நேரம். ஆமாடி, என் புருஷன் வந்தா நான் என்ன சொல்லுவேன், பையனை கேட்டா நான் ஏது சொல்லுவேன்? ஐயா நீங்க யாரையும் என் புருஷன் வந்துட்டா சென்று 6 மாத காலம் ஆச்சு. என் மகனுக்காக வேட்டையாடி மான் மயில் குயிலெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். என் மகனை பார்த்து அரண்மனை போகணும். மகனை பார்த்தியா? போலாம். கழிச்சு இப்பதான் வந்திருக்கீங்க அரண்மனைக்கு. சாமி அருமையா
பையங்கன்னு தான் கேட்கறியே தவிர கொண்டாட்டி என்ன புண்டைக்கு கட்டுனேன். கொண்டாட்டி முதல்ல பாரு பையன் இன்னொரு பையனோட பெற்றுக்கணும். ஆசையா இருக்குதுங்க. என்னடிக்கா பையனே கேட்கறாரு. முன்னாடி பேசும்போது அடுத்தவனுக்கு என்ன வேலை? ஏண்டா நல்லாகிற வீட்டுல ஏண்டா போய் பண்ற பையன் அடியே சங்குபதி மகனுக்காக அடியே சங்குபதி அடி மைந்தனே விளையாட பார்ட்டிமாட்ட காணகம் போறேன். விளையாட வேண்டும் மயில் வேட்டை உயிர் கொண்டு வா விளையாட வேண்டும் அவனுக்காக 6 மாத கால வேட்டையாடி ஆசிய மான் மயில் மேலே ஏறிலே பையன் தெரியுமா? அண்ணா பள்ளிக்கூடம் போய்க்கிறான். பையன் பள்ளிக்கூடம் போயிட்டு வரத்துக்கு எப்படி இன்னும் 1 மணி நேரம் நான் போன் பண்ணேன். என் மகன் பள்ளிக்கு வந்தான். எங்க பாடசாலை பையன் பள்ளிக்கூடம் வந்து 15 நாள் ஆகுது. நல்லா படிக்கிற பையனாச்சு. நல்லா படிப்பானா பையன் பாடசாலைக்கு வரலையா? 15 நாள் மறுபடியும் இந்தியா வாங்கி வச்சேன்.
ரோஜா பூ வாங்கிட்டு இல்லைங்க பச்சரியை போட்டு நாம 2 பேரும் படுத்து ஒரு போடு இல்ல பையன் பாடசாலை வரலையா? என்ன பாடசாலையில ஏங்க நீங்க வேற இங்க வா. பையன் நீங்க இந்தான பையனை பார்த்துட்டு வரணும் போனீங்கல்ல, இந்த வீதியில நீங்க போன உடனே பையன் இந்த வீதியில அப்பா வந்துட்டாராமா? எங்க அப்பா வந்துட்டாரா இல்ல அப்பா வந்துட்டாரா எங்கம்மா வந்துட்டாரு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பையன் ஓடி வந்தான் பையனை இருக்கண்ணு அப்ப இப்பதான் ஒன்ன தேடிக்கிட்டு பாடசாலை போய்க்கிறாரு. அப்பா வந்துக்கிறாரு, உனக்கு எது கொண்டு வந்துக்கிறாரு, இங்கே இருப்பா ஒன்ன தேடிக்கிட்டு போய்க்கிறாரு, வந்தோன்னு மறுபடியும் கேட்பாரு அப்படின்னு நான் சொன்னேன். எங்க அந்த ஆளுகாலம் கட்டது கேட்டு அடிச்சா அந்த கொலை என்னதுக்கு தான் ஆவரம். முன்பக்கம் அடி பின்பக்கமா அடி வாங்க அந்த கொலாடி பையன் செத்து போயிட்டான். கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு விளையாடி இருக்கிற பையனை பிடிச்சிட்டு அடிக்கிறீங்க. உங்க குடும்பம் அதெல்லாம் விளையாடக்கூடியவங்க. பிராமண பசங்களா? அதெல்லாம் பிராமண பசங்க. அதெல்லாம் கிரிக்கெட் மேட்ச்ல கலந்துக்கிட்டீங்க. கிரிக்கெட் விளையாடிட்டு வந்தானே என் மகன் அடிமுத்தங்க உங்க பையனா? ஐயோ நல்லா விளையாடுவாங்க. 6 சிக்ஸர் அடிப்பான். 6 கோல் அடிப்பான். சரியான வயசுல போறீங்க 6 கோல் போடுவான். 6 சிக்ஸர் அடிப்பான். உனக்கு தெரியுமா? வேணா 108 வரட்டும். இங்கே இருக்கு வர்றேன் மறுபடியும் மாடி மாடிங்க. வார்த்தை பார்த்தா ஆற கலக்கி வைக்கலாம். இங்க உண்மை சொல்லி தொழில் இப்படி கிடைத்தது முந்த பையன் சொல்றேன் எங்க போய்க்கிறான்னு சொல்றேன், அடிக்காத இருந்தீங்கன்னா சொல்றேன். பையன் எங்க திரும்ப போய்க்கிறான்? பையன் போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நேற்றைய தினத்துல என் அண்ணன்மார்கள் என் பையனு கேட்கல, அவனை கேட்கல. ஏன் நான் கேட்கறது என் பையன் பாண்டவர் கேட்கல. எங்க அப்பூட்டார் பத்தி எல்லாத்தையும் பேசுறீங்க. என்ன பத்தி மட்டும் தான் பேசுறேன். எங்க அப்பூட்டார் பத்தி பேசுறேன், முட்டை பத்தி பேசுனேன், முட்டை பத்தி பேசுறேன். காய்ச்சி வச்சு கட்டினேன். எல்லை வெடிக்கூடாது. ஏன் பிள்ளை பத்திங்க வரமாட்டாங்க பிள்ளை. எனக்கு அப்பம் இல்ல, அம்மா ஆயா இல்ல, அண்ணன் இல்ல, யாரு முட்டாரு உங்க பொண்டாட்டி வாடி போடிக்கணும். எதுக்கு வந்தாங்க கேளுங்க. வந்த உடனே
அதுதான் பயம் போய்கிறது தெரியுமா? சொன்னாதான் தெரியும். ஒரு பயம். ஏங்க, எதை விட்டோம்? பாண்டவர் அரண்மனைக்கு வந்து வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? நேற்றைய தினத்துல எங்க அண்ணன் பீமசேனகரால ஆரவல்லி கோட்டைக்கு போய் ஆரவல்லிகளை வைக்கக்கூடிய பந்தயத்துல தோல்வி அடைஞ்சு அவங்க கல்லறை சிறையில் அடைச்சிட்டாங்களா எங்க அண்ணன் வீமனை. போயிட்டாலும் நடக்கிறாங்க. ஏன் உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? அவங்ககிட்ட அகப்பட்ட உயிரோட இருக்கலாம். ஏன் எங்க அண்ணன் செத்தா உனக்கு என்ன? உயிரோட போட்டு போட்டு வாய்ப்பாடு வெடி போட போட்டேன் நினைக்கிறிய நீ? இல்லைங்க, மதில் செவுத்து மதில் கல்லறை சிறையில அடைச்சிட்டாங்க. அடைச்சாலே எங்க அண்ணன் ஒரு தந்திரம் செஞ்சாரு. எப்படி? மேல இருக்கக்கூடிய மூடுகளை திறந்துட்டு மதிலேறி குதிச்சு தப்பிச்சு வந்துட்டாரு எங்க அண்ணன். அது கண்டவனும் கை வந்த கலை, இதுல கை வந்த கலை. இல்லைங்க, அதுக்கப்புறம் ஆரவல்லி பெண்கள் எல்லாம் இங்க வந்துட்டாங்க. ஒரு மணி நேரம் டைம்ல 10 நிமிஷத்துக்குரியா? 10 நிமிஷத்துல குத்தணும். நீ ரொம்ப நேரம் குத்தினாலும் நம்ம இருக்க மாட்டோம். சீக்கிரம் கலவம் பொழப்பு தளவு மன போயிடணும். படையாட்டூர் சீனியா அப்போ காணாம வந்ததுக்கு பிறகு அதே தர்மானு எங்க அண்ணனை பேர் சொல்லி லிகித அனுப்பிக்கிறாங்க. ஆமா, வந்து வீம எங்க பந்தயத்துல தோல்வி அடைஞ்சு நாங்க கல்லறை சிறையில அடைச்சோம். ஆனா தப்பிச்சு போயிட்டான் உங்க தம்பி வீமை. அதனால வீமன் வந்து எங்க கிட்ட ஒப்படைச்சா ஒப்படைங்க, இல்லைன்னா இந்திர பிரசோதி மீது நாங்க பெண்கள் படையெடுத்து வருவோம். அந்த மாதிரி நான் வச்சுக்க வேணுங்கிறியா? வேற ஆளு போய் பாரு. இங்க பாரு, பையனுங்க அதுக்கு பிறகு சரி, அவர்கள் பந்தயத்தை ஜெயிக்கணும்னா யார் போனா முடியும் அப்படின்னு எங்க அண்ணன் சகாதேவன் இடத்துல சாஸ்திரத்தை பார்க்க ஏங்க முதல்ல யாருக்கு பார்த்தாங்க? அஸ்னாபுரத்துல இருக்கக்கூடிய அருணாகயிறு கட்டிய ஆடவர்கள் அத்தனை பேத்துக்கும் பொருத்தம் பார்த்தாங்க. ஆனா யாருக்கும் பொருத்தம் இல்ல. சரி, பெண்ணுக்கு பெண் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தங்கை தங்குபதிக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு பொருத்தம் பார்க்க ஏங்க எனக்கு இல்லையாங்க, இல்லைங்க பொருத்தம். அதுக்கப்புறம் சரி நம்ம மைத்துனருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பொருத்தத்தை பார்க்க உங்களுக்குமே இல்லையா? இல்லைங்க பொருத்தத்தை. அதுக்கு பிறகு தங்கை பெற்ற புள்ள அல்லிமுத்துக்கு பொருத்தத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பொருத்தத்தை பார்க்க ஏங்க நம்ம அல்லிமுத்து ஒரு கருடம் மாதிரியும் ஆரவல்லி பெண்கள் எல்லாம் கோழி குஞ்சு தெரிகிற மாதிரியும் பொருத்தத்துல இருந்தது. கருடம் என்ன செய்யும்? கோழி குஞ்ச. அந்த மாதிரி அல்லிமுத்து போனாதான் ஆரவல்லிகள் வைக்கக்கூடிய அந்த மந்திரத்துல அடியறுக்க முடியும், பந்தயத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்லி என் அண்ணன்மார்கள் இடைச்சல் தீர்ப்பதற்கு என் பையன் நம்ம பையன் அல்லிமுத்துவை ஆரவல்லி கோட்டைக்கு அனுப்பி வச்சுட்டு காணகம் போகும்போது உனக்கு என்ன சொன்ன? மகனே அல்லிமுத்து, அம்மாவுக்கு துணைய நீ இரு, உனக்கு துணைய அம்மா இருக்கு. கோட்டை பண்ணி வருவானா? ஒண்டியாகிறதா என்ன புடிச்சிட்டு அடிக்கிற? ஒண்டியால இல்ல, பையனை ஆரவல்லி கோட்டைக்கு அனுப்பி வச்சுட்டு இப்ப நான் மறுமூணு வச்சுக்கிட்டு இருக்கிறேன்.
எங்க அண்ணன் அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்த யாரு அபிமன்யும் கூடவே அண்ணன்மார்கள் கூட்டிக்கிட்டு வந்தாங்க. உன் பையனை எங்க இடுக்கன் தீர்ப்பதற்காக ஆரவல்லி கோட்டைக்கு நீ அனுப்பி வைக்கிற தங்கா. உன் பையன் அங்க ஆரவல்லி கோட்டைக்கு போயிட்டு இங்க சிவனமந்தாபுரி வர வரைக்கும் அல்லிமுத்து எங்க பாண்டவருக்கு புள்ள. இந்த அபிமன்னு உங்க போர்மன்னனுக்கும் சங்கபதி உங்க இருவருக்கும் புள்ள அப்படின்னு சொல்லி எள்ளி நீர் தாரவாத்து கொடுத்து மகனுக்கு மகனா தாரவாத்து கொடுத்துருந்தா நம்ம பையனை அனுப்பி வச்சுக்கிறேன். என்ன அறியாம என் பையன் பாண்டவருக்கு பிள்ளை, பாண்டவர் பையன் எனக்கு பிள்ளை. எதிர்நீர் தாரவாத்து மகனுக்கு மகனா வேண்டி ஊராம்பள்ளி நமக்கு தகுமாகுமா? அது ஆகுமா? ஆகுமா? மனக்குமா? மனக்காது. உங்க எச்சி பெண்ணே கரத்துக்கு ஐவரு நினைத்ததால் அரும்பாவி மாமியத்தை யார் நினைச்சா? சொல்றேன் அவ எது ஐயா பையன் தெரியாம பேசுறாங்க. உடனே விடுதலையா? எங்க அண்ணன் நகலராஜை இந்த புறவிதான் கொடுத்து விட்டார் ஆரவல்லி கோட்டைக்கு மகன் போறதுக்கு. மகன் இந்த புறவி அமிர்தரஞ்சி புறவி மேல ஏறிதான் ஆரவல்லி கோட்டைக்கு பண்டிகை ஜெயிக்க போனா மக வரல, புறவி மட்டும் வந்திருக்கு. ஆமா அள்ளிமுத்து எழுந்த வாசல் என்னவென்றால் என் தாயின் திருவூர் பட்டம் சென்று ஆரவல்லி கோட்டை சென்று ஆரவல்லி பள்ளிக்கு அடக்கி அமர்நஞ்சி புறவி ஏறி சோழி வந்தேன் அமுட்டோட வாசல் நின்று போச்சு. வேற அழுகுது. அழுவுது அழுதா 5 ஜீவ அழுவுது. அஸ்ப அழுத உடனே அள்ளிமுத்து செத்து போயிட்டாங்க. ஐயோ மகனே
இந்த தாய் நான் கலங்கி நின்று வாடுறோ. ஐயோ நான் இந்த நிலத்திலே எழுதி வச்ச கண்மணி நான் நின்று கலங்குறேன், நான் கலங்கி நின்று வாடுறோ. உலகத்தையே மான் மயில் கொண்டு வான்னு சொன்னியப்பா. அப்பா வருவதற்குள்ளே மாண்டு மட்டு விட்டாயே. உனக்காக கொண்டு வந்த மான் வேட்டை குயில் வேட்டை எல்லாம் எங்கடா வைப்பேன். இனிமே குழந்தைய நான் காண போறடா. அப்படியே மாப்பிள்ளை வீட்டு பசங்களா சந்தோஷமா அருங்கலங்காட்ட ஒண்ணு வச்சு நீங்க ஒண்ணு விட்டீங்களா? ஆமா, பாண்டவருக்கு பரிந்து வந்து அல்லிமுத்து இறந்து விட்டான் என்று பலவிதமா பேச வேண்டாம். எப்படி அல்லிமுத்தின் பிரேதத்தை இங்கேயே ஈயரும்பு பேணாமல் காத்துருங்க. அவனுக்கு செத்தவனுக்கு நான் உயிர் வாங்கிட்டு வரேன் மாமா. செத்தவருக்கு உயிர் கொடுக்க சிவபெருமாட்டா ஆண்டவருக்கு மறுபடியும் மகாதேவன்ல கொண்டு வந்துடுவான். மகாதேவனும் இல்ல சிவபெருமானும் இல்ல, அல்லிமுத்தோட பிரேதத்தை வச்சிருங்க. ஒருவன் இறந்தா அவனோட உயிராகப்பட்டது முதலிலே தெய்வலோகம் தான் போய் சேரும். அங்க தேவலோகத்துக்கு போய் தேவேந்திரன் கணக்கு வழக்கு பார்த்த பிறகுதான் பிரேதம் நல்லது செஞ்சிருக்கானா கெட்டது செஞ்சிருக்கானா பார்த்து அனுப்பிச்சுடுவாங்க. இப்பயே போய் என் தாத்தாவாகப்பட்ட தேவேந்திரன் சொல்லி சென்று உயிரை வாங்கிட்டு வரேன், பிரேதத்தை மட்டும் பத்திரமா பார்த்து. அப்படி நான் இப்பயே போய் உருவாயிட்டு வரேன். ஆமா, என்ன எல்லாம் கூட்டமா இருக்கிறீங்க? செத்து பின்ன மாதிரி சூழலில் மாற்றப்படுத்திட்டான். சரி, என் மருமக பிள்ளையாக அபிமன்னா தெய்வலோகம் போயிருக்க உயிர் வாங்கிட்டு வரேன். அதுக்காக ஈரு நாம பிரேதத்தை பார்த்து கொண்டு இருக்கோம். அதனால தானே கூட்டமா இருக்கும். ஐயா ஏன் அப்படி வாய் வாய் அடிச்சுக்கிறீங்க? அன்றாடு நான் சாப்பிடக்கூடிய இடம் இந்த பின்ன மர சோலை. இந்த இடத்துல ஒரு புடத்தை போட்டு நீங்க எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அதனால இந்த புடத்தை உடனே தூக்குங்க, இல்லன்னா இந்த இடம் நான் சாப்பிடுறேன். ஐயா கொஞ்சம் பொறுத்துக்காங்க. பொறுங்க. என் மருமக பிள்ளை உயிரை வாங்கிட்டு வந்துருவான் தெய்வலோகத்துல இருந்து. என் பையனுக்கு உயிர் கொடுத்து அப்புறம் நான் அழைச்சிட்டு ஒரு நாளைக்கு அந்த பொறுமை முடியாது, முடியாது. சாப்பிட்டா இங்கே தான் சாப்பிடுவேன், இல்லன்னா ஒன்னா புடத்தை தூக்குறீங்களா இல்ல இங்கே சாப்பிட்டுமா? பிராமணர்
கணத்துல தகனம் செஞ்சா செய்யி, இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணி சாவறேங்க. செத்து போயிருவேன். இந்த பொழப்புல பொழைக்க மாட்டேன். நாம நமக்காக இந்த பிராமணன் தற்கொலை செஞ்சுக்கிட்டா நமக்கு பிரம்மகத்தி தெரிஞ்சு போயிடும். மகனே வந்து பிராமண தோஷத்தை நிவர்த்தியே பண்ண முடியாது. அதனால அவர் சாவறதுக்குள்ள பிள்ளையை தகனம் பண்ணிடலாம். சரி, நான் சாவறதுக்கு கொஞ்சம் நாளா வாங்கி புகைச்சாட கொஞ்சம் மகனம் முடிச்சவளோ சும்மா விடுவதா? நெல்லூர் பட்டு சென்று உயிர் வரைக்கும் போராடி அந்த நட்டு பெண்ணை நானும் அவளால பாக்குறோம். கேளுந்தவையர்களே, அதாவது நான் பிராமணர் அல்ல, பிராமணர் அல்ல. நாம் மும்மூர்த்தி தேவர்கள் ஒருவரை வளையப்பட்ட அந்த கிருஷ்ண பரமாத்மா இதோ அள்ளிமுத்தாகப்பட்ட மாண்டு மனித விட்டான். அபிமன்னா உயிர் வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லி தெய்வலோகம் போயிருக்கிறான். அவன் சர்வ சாதாரணமா வாங்கிட்டு வந்துருவானா? அதனால பூமாதேவியிடம் ஒரு அடி நிலத்தை வாங்கி 6 அடி நிலம் வாங்கி இந்த அள்ளிவேந்திர பூமிக்குள்ள இறக்கிட்டு வராத மழை காத்து வர வச்சு இந்த இடம் பூரா வெறும் பில்லு பூண்டுகளா முளைக்க வச்சறேன். அவன் எப்படி உயிரை வாங்கிட்டு வந்துருவானா பார்த்தறேன். இந்த பின்னமர சோலையில் தான் அள்ளிமுத்து பிரேதத்தின் அருகிலே எங்க மாமே அத்தையை விட்டுட்டு போனேன். எங்க மாமனையும் காணோம், அத்தையும் காணோம், அள்ளிமுத்தோட பிரேதத்தையும் காணோம். தெய்வலோகம் சென்று தேவ இந்திரனின் தாத்தாவிடத்திலே தந்திர சிமையிலே உயிரையும் மணி பெரும்பையும் வாங்கிட்டு வந்தனே. பிரேதத்தையும் காணோம், எங்க அத்தை மாமையும் காணுமே. என்ன செய்வது? சந்திரகுலத்துக்கு இப்படி ஒரு கிழிச்சொல்லா? இனிமேல் நீ உயிரோடு இருப்பதை விட என் கையிலே இருக்கக்கூடிய சந்திராயத்தா தன்னைத்தானே குத்தி கொண்டு மாய்ந்து கொள்வதே மேல். என்ன ஒரு ஆச்சரியம்! என்ன ஒரு ஆச்சரியம்! சாவலாம் என்று சந்திராயத்தை எடுக்கும் பொழுது ஒரு வல்லூர் பச்சியானது என் தோல் மேல் அமர்கிறது, மண்ணை போய் கொத்துகிறது, மீண்டும் என் தோல் மேல் அமர்கிறது, மீண்டும் இந்த மண்ணையே போய் கொத்துகிறது. ஆனா இந்த இடத்துல ஏதோ ஒரு விசித்திரம் இருக்குது. இந்த இடத்துல மணிபெரும்பால் தட்டி பார்த்தா தெரியுது. யாரையா பல்வர்சா? என்னையா எந்திரிச்சோன்னா பல்வர்சா பல்வர்சா எந்திரிக்கிறீங்க? என்னையா ஆச்சு? அறவள்ளிக்கோட்டை தேடி போன நீ இங்க இந்த பின்னமர சோலையிலே மாண்டதன் காரணம் என்ன? யார் அந்த பல்வர்சா? நீ எப்படி இங்க வந்த? தம்பி போன அந்த போய் பேசலாம். பல்வரசா யார் என்று கேட்கிறாயா? யாரு? அபிமன்னா அரவள்ளி பட்டினம் வந்தேன் அல்லவா? ஆமா. அரவள்ளியிடம் பெண்களுடைய பஞ்சயத்தை ஜெயம் பெற்று காளிகாதேவி கொடுத்த வரப்பிரசாதத்தின்படி அவர்களுடைய மந்திரத்தெல்லாம் அடியெடுத்து ஆரவள்ளி பந்தயத்தை ஜெயித்தேன். பந்தயத்தை ஜெயித்து கூட அந்த படும்பாவி சண்டாளிக வெற்றி பெண்ணா கைப்பிடித்து தருகிறோமே என்று ஆரவள்ளி பெண்ணெடுத்த பல்வரிசையனுக்கு கைப்பிடித்து
கொடுத்தாங்க. வெற்றி பரிசா கைப்பிடிச்சு கொடுத்தாங்களா? ஆமா. சரி. தாய் தந்தைகளுடைய அனுமதியோடு திருமணம் செய்ய வேண்டுமே என்று சிவனமர்தாபுரி பட்டினம் வந்தான். அவளை அழைத்து வரும்போது அவளை ரதத்திலே அமர வைத்து அழைத்து வந்தேன். என் தலையெல்லாம் சுற்றியது, என் தேகமெல்லாம் தூண்டு போய் உயிர் போகும் நிலையில அவ வெத்தலை பாக்கு கொடுத்தா. அது வரைக்கும் தான் தெரியும். வெத்தலை பாக்கு வாயிலே போட்டவுடன் என் உயிர் போக நிலையாச்சு. பின்னமர சோலையில இது வரைக்கும் வந்ததுதான் தெரியும். அவ என் கூட இருந்தா என்ன நேர்ந்ததுன்றே தெரியல. அப்படியா? ஆமா. ஐமண்ணா, அதுக்கு மேல நான் சொல்றேன். நீ ஏறி வந்த பாத்தியா? பல்வேறு சாலோடு நான் இங்க இருந்தேன். நீ எப்படி இங்க வந்த? நான் எப்படி வந்தேன்னு கேக்குறியா? நீ ஏறி வந்த பாத்தியா? அமிர்த நெஞ்சு புறவி. அந்த புறவி சிவனமந்தாபுரி பட்டினம் வந்தது. நீ எழுதி அமைச்ச பத்திய வாசகம், அந்த வாசகத்தை படித்த உடனே நான், உன் தந்தை, உன் தாய் மூவருமே தான் வந்தோம். இங்க வந்தாரா? ஆமா. ஆனா இங்க இங்க பார்த்தா செத்த பிரேதம் தான் கிடைச்சு. உங்க அப்பா தூரம் எங்களை நிந்தித்து பேச, செத்தவன் உயிர் தெய்வலோகத்திலே இருக்கும். நான் உயிரை வாங்கிட்டு வரேன், அள்ளிமுத்து பிரேதத்தை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இங்க வந்து பார்த்தா உங்க தந்தையும் காணும் தாயும் காணும், எங்க பாப்போம் தெரியலையே. எது எப்படியோ இந்திர பகவானுடைய அம்சையா மாண்டுவானே எனக்கு உயிரை பெற்று வந்து விட்டார். மைத்துனா, ஆரவல்லி பந்தயத்தில் எல்லாம் ஜெயம் பெற்று இந்த அள்ளி வேந்த நாம் ஆள வேண்டிய காரணமே அந்த கேடுகட்ட சண்டாளிகள் செய்த சதிதான். ஏன்னா காளிகாதேவிக்கு நான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல. என்னப்பா வாக்குறுதி? அன்னை பத்திரகாளியிடம் வரம் வாங்கும் பொழுது பெருதி உபகாரம் என்ன செய்வாய் அள்ளி வந்தாய் என்று காளிகாதேவி கேட்டார். கேட்க, அம்மா 7 பெண்களுடைய பந்தயத்தை ஜெயம் பெற்றேனே, ஆனா அவருடைய அங்க அவயங்களை அறுத்து வந்து உன் ஆலயத்துல தோரணம் கட்டுறேன், தோரணம் கட்டுறியா அப்படின்னு சொல்லி வாக்குறுதி தந்துதா பத்திரகாளி இடத்திலே வரத்தை பெற்றேன். பந்தயத்தை ஜெயித்தேன். படுபாவிகள் பெண்ணை கொடுத்து நான் சொன்ன வாக்குறுதியை மறந்து விட்டேன். சாலை பார்த்தவுடன் பத்திரகாளிக்கு சொன்ன வாக்குறுதியை நான் மறந்த காரணத்தினா தன்னை மறந்து போகிறான் அள்ளிவேந்தன் என்று அன்னையும் என்னை கைவிட்டு விட்டார். அந்த படுபாவிகளுடைய சூழ்ச்சியால சுருண்டு விட்டாய். மந்திரத்தால் சுருண்டு போய் மடிந்து விட்டேன். அள்ளிவேந்தா, என் நிலைமைக்கு காரணம் காளிகாதேவி செஞ்ச வேலைதான். சரி, காளினி என்னை கைவிட்ட காரணம், அந்த படுபாவிகளுடைய மந்திரம் என்னை சூழ்ந்தது காரணம். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. உன்னா இந்திர பகவானுடைய கிருபையால் உயிர் பிழைத்து விட்டு அப்ப விட்ட பந்தயத்தை கோரிக்கை இப்ப நிறைவேற்றணும். ஒருவருக்கு 2 துணையா இருக்கும். ஆரவல்லி கோட்டைக்கு போகலாம். 7 பேத்தியா இன்னைக்கு அறுத்துட்டு வந்து கட்டுறோமா? ஆரவல்லி கோட்டைக்கு ஒரு கால் சூரனுக்கு நெல்லூர் பட்டணம் போவதற்கு ஒரு கால் பாரு பாரு 2 3 5 5 2 அப்பமாலா இருக்குமா? 7 பேர் வருகிறாங்க. 7 பேர் இங்க வர்றீங்களா? இங்க வரதுக்கு விட்டா தானே என் மந்திரம் உதயத்தோம். அவங்களை இப்பொழுதே கல் சிலையா வச்சிருக்கேன். அப்படி இந்த ஒண்ணு பாக்குறீங்க. நெல்லூர் பட்டினம் இதற்கு முன்னே நான் இந்த வழியா வரும் பொழுது வழியிலே இருக்கும் சிலையெல்லாம் சிற்பங்கள் எல்லாம் இந்த 7 சிற்பமும் கண்ணுக்கு தெரியல. ஆனா இப்ப நிற்கும் சிற்பங்களை பார்த்தால் 7 சிலைகள் இருக்கு. இருக்குது. நீ ஏதோ சூது இருக்கு.
இது என்ன சூழ்ச்சி என்று அந்த பத்ரகாளி கொடுத்த பஞ்சாஸ்திர விபூதியை இந்த சிலை மீது தூவினா உண்மையிலேயே கல் சிலையா இருந்தா அப்படியே இருக்கும். ஆரவல்லினுடைய மந்திரத்தால் உருவாக்கப்பட்டதா இருந்தா இது சுய வடிவம் கிடைக்கும். அம்மா தாயே பராசக்தி ஓ நீங்க எப்படிப்பா கல்ச்சலையா நீங்க என்னப்பா ஆச்சு? இந்த மாதிரி தொழிலையும் மாண்டு கிடந்தாங்க. அவங்க நான் உயிர் வாங்க வந்துட்டான். ஒரு வேதியர் வந்து நான் இந்த இடத்துல தான் சாப்பிடுவேன். செஞ்சா செய். இல்லைன்னா தற்கொலை பண்ணுவேன். அதனால பிரம்மகத்தி புத்திக்குமே தகனம் பண்ணிட்டு வந்தோம். தகனம் பண்ணிட்டு நெல்லூர் பட்டணம் சென்று உயிரோடு வரைக்கும் போராடி அவங்க ஜெயிக்கலாம் என்று வந்த ஒரு சோறு இந்த பக்கம் இருக்கும்போது கருத்திலே ஆக்கிட்டோம். அந்த ஆரவல்லி மந்திரக்காரி எதிரிகள் யாரும் அணுகக்கூடாது என்பதற்காக வேண்டி வந்த உங்களை எல்லாம் கல்சலியாக மாற்றி விட்டார். அள்ளிமுத்து ஏப்பா அவன் மந்திரத்தெல்லாம் ஜெயிச்சு அவன் மந்திரத்துக்கு எப்படி அகப்பட்டு உயிர் பிடிக்கிறது? அப்பா அன்னை பத்ரகாளி இடத்திலே வரம் வாங்கி வந்தேன். வீமதேவிய வார்த்தையை கேட்டு காளிகாதேவி எனக்கு வரம் கொடுக்கும் போதே பிரதி உபகாரம் கேட்டா காளி இடத்திலே சத்தியத்தை செய்து 7 பெண்களுடைய பத்தியத்தை ஜெயித்து வந்தேனே. ஆனா அவர்களுடைய அங்க அவயங்களை அறுத்துட்டு வந்து உன் கோயில்ல தோரணமா கட்டுன்னு சொல்லி காளி கிட்ட பிராச்சித்த வச்சுதான் நான் வரத்தை பெற்றேன். அந்த வரத்தை வாங்கிதான் ஆரவல்லி பெண்களுடைய பந்தயத்தை ஜெயித்தேன். பந்தயத்தை ஜெயம் பெற்ற உடனே வெற்றி பெண்ணா பல்வேறு சாலை கைப்பிடித்து கொடுத்தாங்க. பொண்ணை கைப்பிடிச்ச சொன்ன வாக்குறுதியை பெண் மோகத்தால சாலிதேவி கொடுத்த வார்த்தையை மறந்துட்டேன். காளிகாதேவிக்கு கொடுத்த வாக்குறுதி மறந்த காரணத்தினா அந்த கைவளாய் விழுந்தக்கூடிய ஆரவல்லி மந்திரி என்னை சூழ்ந்த காரணத்தினால்தான் பின்னமர சோலையில அவ கொடுத்து வெத்தலை பாக்கல என்ன கொடுத்தான்னு தெரியல மடிஞ்சு போயிட்டேன். ஒரு மந்திரத்துக்கு அகப்பட்டு விட்டான். அந்த உங்களையும் அந்த ஆரவல்லியினுடைய மந்திரத்தால் தான் கல்சலியாக செய்தார். காளிகாதேவியுடைய பஞ்சாஸ்திர விபூதி பட்டு தான் நீங்க சுயமாறி இருக்கீங்க. அப்பா இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. நீங்க நேரடியா சிவனமர்தாபுரி போங்க. எனக்கு உயிர் வாங்கி கொடுத்த வீரபால அபிமன்னனை அழைத்து ஆரவல்லி கோட்டைக்கு சென்று இன்னைக்கு அறுத்து முனிப்பு கோயிலே கட்டி போடுறோம். 7 பெண்களுடைய அவைகளை அறுத்து கொண்டு வந்து காளிகாதேவியுடைய பிரார்த்தனை நிறைவேற்றலாம். கொஞ்சம் போயிட்டு வாங்க. அப்பாவுக்கு எனக்கு கொஞ்சம் வேலை அடிய சந்தானி சதிகாரிகளா, நீலா பெற்ற தாயா அநியாயமா கணவனை கொடுக்குற மாதிரி கொடுத்து என் கணவனை கொண்டுட்டு பாருங்களா போயிட்டாங்க. அத்தை மாவனா மாமா மாவனா அவன் செத்தா செத்து சாத்திர ஓட்டணும்னா சோத்திர ஓட்டணும்னா எல்லடி ஓட்டுவன் எத்தனை மாப்பிள்ளை வேணும்? அநியாயமா கொண்டுட்டீங்கள. அப்படியா? எத்தனை மாப்பிள்ளை வேணும்? கல்யாணமா மாப்பிள்ளை பார்த்து வச்சுக்கிறேன். அவன் போனா போறான் 10 புருஷன் நான் கட்டி வைக்கிறேன்.
அநியாயமா கொண்டுட்டீங்களே உலகத்துல எங்களுக்கு யாரு ஜெயிச்சாலும் விட மாட்டோம். அதாவது எங்க அப்பேற்பட்ட ஆரோக்கிய கூலியை செஞ்சு இருக்குது. அப்பா பேசிக்கணும் தாய் போலதான் புள்ளன்னு சொல்லுவாங்க. உங்க அம்மா செய்த சதியில நீயே என்ன பண்ணி அடிக்காக மைக்குனா இந்த பொண்ண இவளும் அவங்க அம்மாலாட்டம் என்ன அங்கிருந்து விட்டுட்டு வந்துட்டாலே அல்லிமுத்து இந்த பெண் மேல எந்த தவறும் இல்ல. எப்படி தப்பு இந்த பொண்ணுக்கு எது தெரியாத எங்க அம்மா செஞ்ச சூழ்ச்சியாலதான் நீ மடிஞ்ச. உனக்கு பரிந்துதான் எங்க அம்மாவோட சண்டை போட்டு என்னங்க எனக்காக பேசுறியா? வரும்போது எலுமிச்சம்பழம் வெத்தலைப்பாக்கு பூச்செண்டு கொடுத்தல அந்த 3 பொருள் கொடுத்த உசு போச்சு. அப்படியா? அண்ணே நீரும் உங்க அம்மால கிழிச்சு விட்டு வர்றேன். மாமியார் புண்டை கிழிச்சு விட்டு எதுக்கு அடிக்கிறமா? பழைய கணக்கு இருக்குது. தங்கச்சிங்களா அங்க போய் நின்றுக்கிறீங்க அங்க வாடியே யாரோ ஒருத்தர் கட்டி பிடிச்சி படுத்துருக்கா போயிட்டு வாடிங்க கமல் உட்கார்ந்து எங்க அறுக்கணுமா? ஆமா, நீங்க அறுத்தாலும் சரி
மாமுனா எனக்கு ஆசை தான் இருக்குதான் இருக்கு கடைசி ஒரு ஆசை அதாவது என்ன என்னடா உனக்கு என்ன வேணும்? ஒண்ணுமே வேணாம். இந்த மேலுக்கிறதெல்லாம் அறுத்து போட்டீங்க. அது கீழே கிடந்து வீணா போற புண்டை. அதனால நானும் 10 நாளா கூத்தாடி இருக்கிறது எனக்கு ஆசையாகுது, கண்ணு கடிக்கிற மாதிரி இருக்குது. போனா இவனை விட்டு இவன் நல்லா இவன் நாய் பூஜிக்கிறான். இவனை மட்டும் விடுறா ஒரு 7 விட்டு எவ்வளவு நேரம் ஒரு மனுஷன் விடுவான். காளிகாதேவியினுடைய ஆலயங்களை கட்டுறத அசிங்கப்படுத்தினா இது ஒன்னியா அங்க கொண்டு போய் கட்டாதீங்களா? அதான் இருந்தாலும் உனக்கு ஒரு மாமியா ஆனா வந்து எனக்கு ஒரு ஆசை என்னால வந்து கைப்படா ரோசா பூ மாதிரி வச்சிருந்தேன் இல்ல 4 பேர் போயிட்டு வந்து ஏங்க போறது அதான் அறுக்குதே இருக்குங்க 4 பேர் எல்லாம் சுத்தி போட்டு இழுத்து எல்லாம் பாத்துக்குங்க என்ன பண்ணோம்? இல்ல ஒண்ணுமே பண்ணல அறுத்தே ஆகணும். என்ன வேணாலும் அறுத்துட்டு போ என்ன தருக்கணும் இவங்க என்னால சமாளிக்க நீயா தடுத்துடுறான். அல்லிமுத்து அருந்தாச்சி என்னுடைய ஆலயத்திலே தோரணங்கள் கட்டியிருக்கா. அம்மா தாயே பத்ரகாளி, அம்மா அம்மா அல்லியாண்டன் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்க 7 பெண்களுடைய அங்க உறுப்புகளையும் உங்க கோயில்ல கட்டியிருக்க. என் பிரார்த்தனை ஏத்துக்கம்மா. அள்ளி வேண்டாம், நீ ஆரவழி பந்தயத்தை செலுத்து 6 பேர் தவைங்கிறதா அறுத்து வந்து கட்டிருக்கிற. ஒண்ணு இல்லப்பா. அப்படியா? இல்லையா? என்னம்மா சொல்ற? இந்த அள்ளிவேந்தன் ஆரவள்ளி மீது உள்ள பகையினால் போன வேகத்திற்கு அந்த பெண்களுடைய யாரோ ஒருவர் தப்பித்து போயிட்டா. அம்மா அந்த முகத்தில் அவள் எங்க இருந்தாலும் சரி இப்பவே போய் அவளுக்கு அடுத்து புறப்படுவாங்க. மாயவல்லி நான் தான் மறைச்சு வச்சிருக்கிறேன். ஏன்னா கலியுகத்துல மந்திர தந்திரம் இல்லாமல் போய்விடும். அவனை ஒருத்தி விட்டு விடு. படியா சன்னிதானத்துக்கு முன்னால நீ கொண்டு வந்தாய் இல்ல பல்வரிசைய திருமணத்தை செய்து கொள்ளப்பா. அம்மா நான் கோரிக்கை ஏற்றுக்கொண்டாயா? ஏற்றுக்கொண்டேன். இந்த மாயவல்லியை நீதான் மறைத்து வைத்தாய். ஏன்னா எதிர்காலத்திலே மண்ணுலகத்தில் மந்திர தந்திரம் இவர்களுடைய பேரை சொல்லி நிலைத்திருக்க வேண்டும் என்று 7 பெண்களிலே ஒருவளை உன்னுடைய சூழ்ச்சியால் மறைச்சிருக்க. என் கண்ணுக்கு சிக்காம போயிட்டா. என் கோரிக்கை ஏற்றுக்கொண்டால் போதும். அம்மா ஆலயத்தின் முன்னாடியே அந்த ஆரவல்லி பெற்ற என்னங்க அவ போனா போயிட்டு